வணக்கம். இந்த வீடியோல கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் சாப்டர்ல பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த சாப்டர்ல ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்டோட ஃபார்மேட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இந்த கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் சாப்டர்ல நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம்ஸ் போட்டிருப்பேன். ஆனா அந்த 12th ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு அடிப்படையே. ஓகேவா? சோ அந்த வீடியோஸை பாத்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்பவே நல்லா அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் சாப்டரோட வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனல்ல. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம இந்த சாப்டர் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் புது சாப்டர்லாம் கிடையாது. நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. எப்ப படிச்சிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ராப்ளம் போட்டிருப்பீங்க. கண்டிப்பா போட்டிருப்பீங்க. அந்த ப்ராப்ளத்துக்கும் அப்ப நீங்க போட போற இந்த கம்பெனிஸ் அப்படின்ற ப்ராப்ளத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ப்ரிப்பேர் பண்ணது ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடர். சோல் ட்ரேடர்னா யாரு? தனிநபர் நடத்தக்கூடிய பிசினஸ். சோ அவங்களோட ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் தெரியும் இல்லையா? ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கம்பெனி லா படி சட்டப்படி நடத்தக்கூடிய ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன். அவங்களோட ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா அதுல உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல நீங்க ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன இல்ல லாஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். பேலன்ஸ் ஷீட்ல ஒரு பிசினஸோட பொசிஷன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் பார்க்க போறோம். இப்ப நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்சீங்க இல்லையா ஃபைனல் அக்கவுண்ட்ஸ், அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. டபுள் சைட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓகே, எக்ஸ்பென்சஸ் இன்கம் எல்லாம் வந்து கிரெடிட் சைடு, எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டெபிட் சைடு இருக்கும். அதே மாதிரி உங்களோட பேலன்ஸ் ஷீட்டை ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இது எல்லாமே சோல் ட்ரேடரோடது. லயபிலிட்டிஸ் அசெட்ஸ் அப்படின்னு ரெண்டு சைட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. டெபிட் சைடு லயபிலிட்டிஸ், கிரெடிட் சைடு அசெட்ஸ். ஓகே, சோ இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்மளோட ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்லயும் வரப்போகுது. கேபிட்டல் இன்ஃபர்மேஷன், லோன், கரண்ட் லயபிலிட்டிஸ், அதே மாதிரி பிக்சட் அசெட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், கரண்ட் அசெட்ஸ், இதெல்லாம் தான் நம்மளும் ரெக்கார்ட் பண்ண போறோம். பட் இதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ என்ன ஃபார்மேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கம்பெனிஸ் ஆக்ட்ல ஷெட்யூல் வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க. ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 படி உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் வந்து ஷெட்யூல் 6 பார்ட் 1ல கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்டோட ஃபார்மேட் பாத்தீங்கன்னா ரிவைஸ்டு ஷெட்யூல் 6ல பார்ட் 2ல கொடுத்திருக்காங்க. இந்த ஃபார்மேட் படி தான் நீங்க ஒரு கம்பெனியோட ஃபைனல் அக்கவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? சோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதுல டபுள் சைட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் சோல் ட்ரேடர்ல. இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்டா ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது P&L அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், ஸ்ட்ரெயிட் ஸ்டேட்மெண்டா இருக்கும். பேலன்ஸ் ஷீட் கூட பாருங்க, இங்க பாருங்க அப்படியே ஒரே மாதிரி ஒரு வெர்டிக்கல் ஃபார்மேட். ஓகே, இந்த ஒரே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் லயபிலிட்டிஸ் இன்ஃபர்மேஷன் வந்துடும். லயபிலிட்டிஸ் டோட்டல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு கீழேயே நம்ம அசெட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து எழுதும். அதாவது இங்க நம்ம டபுள் சைடு வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். ஓகே, டெபிட் சைடு வந்து லயபிலிட்டிஸ், கிரெடிட் சைடு அசெட்ஸ்னு ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். லயபிலிட்டிஸ் அசெட்ஸ்னு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, அடுத்து இதுல வந்து இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஒவ்வொரு ஹெட்டிங்குள்ள கொண்டு வந்துருவோம். ஓகேவா? என்ன ஹெட்டிங்ஸ்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிக்சட் அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ், லோன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து குரூப் பண்ணிடுவோம், ஒவ்வொரு குரூப் இல்லையா? சோ அதே மாதிரி இங்கேயுமே ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ் வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது வந்து மெயின் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன? மெயின் ஷெட்யூல். ஓகே, இதுல நீங்க போட போறது ஃபைனல் ஆன்சர். இது நீங்க போட போறது என்னன்னா ஃபைனல் ஆன்சர். ஓகே, அப்போ
என்ன நீங்க ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஷேர் கேபிட்டல்னு எடுத்தீங்கன்னா, ஷேர் கேபிட்டல்லயே என்னென்ன எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்தரைஸ்டு கேபிட்டல் இருக்கு, இஷ்யூடு கேபிட்டல் இருக்கு, சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் இருக்கு இல்லையா? அண்ட் அதுல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். கால்ஸ் இன் அரியர், ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ், இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்ப இது எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் முடிச்சு ஒரு ஆன்சர் வரும் பாத்தீங்களா? அதுதான் இங்க நம்ம மெயின் ஷெட்யூல்ல ஷேர் கேபிட்டலுக்கு நேரா எடுத்து எழுதணும். அப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் நம்ம ஒண்ணு பண்றோம் இல்லையா? அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா ஒர்க்கிங் நோட். ஓகே, சோ அதே மாதிரி தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் அதே மாதிரி தான். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பாத்தீங்கன்னா, ஒரு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னா ஒரு கம்பெனில என்னென்ன ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிலாம் பாத்தீங்க அப்படின்னா, ஜெனரல் ரிசர்வ் இருக்கலாம், செக்யூரிட்டி பிரீமியம், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ், கேபிட்டல் ரிசர்வ், இது எல்லாமே என்னதுதான் ரிசர்வ் தான். சோ இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்னா ஒர்க்கிங் நோட்ஸ்ல போட்டுடணும். இதோட ஃபைனல் ஆன்சர் மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மெயின் ஷெட்யூல்ல எழுதணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் இந்த சம்ம கேட்டா கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஏன்னா அக்கவுண்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன இருக்கு? ஸ்டெப் மார்க் இருக்கு. ஓகே, இப்ப இந்த ஃபார்மேட் பாக்குறீங்க இல்லையா? அந்த ஃபார்மேட்டை எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் வேகமா எழுதிடணும். இந்த சம் போடுறது ரொம்ப ஈஸின்னு அதனாலதான் சொன்னேன். ஓகே, இத நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், ஷேர் கேபிட்டல், எதுக்கு அடுத்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத மனப்பாடமா இந்த மெயின் ஷெட்யூல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போடுறதுக்கு எடுத்து எழுதிடணும். ஓகேவா? எழுதியாச்சா? நான் என்ன சொன்னேன்? ஒர்க்கிங் நோட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அப்ப அந்த ஒர்க்கிங் நோட் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க இல்லையா? அதுல நீங்க நம்பர் கொடுக்கணும். என்ன நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஷேர் கேபிட்டலுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதி அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டீங்க இல்லையா? அதெல்லாம் ஷேர் கேபிட்டல் ஒர்க்கிங் நோட் நம்பர் நீங்க செகண்ட் இருக்கு இல்லையா? அதை தான் இப்போ நான் மென்ஷன் பண்றேன். சோ நம்பர் 1 நீங்க போட்ட ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 என்னது? ஷேர் கேபிட்டல் இன்ஃபர்மேஷன். அடுத்து நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எல்லாம் போட்டு ஒரு ஒர்க்கிங் நோட் ப்ரிப்பேர் பண்ணினோம் இல்லையா? அது செகண்ட் ஒர்க்கிங் நோட், அதாவது நோட் நம்பர் கொடுத்துருவோம். ஓகே, சோ நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ், அதாவது அந்த ஃபைனல் ஆன்சரை நம்ம இதுல இருந்து தான் எடுத்து என்ன பண்ணிருக்கோம்? நோட் 2ல இருந்து எடுத்து தான் இங்க ஃபைனல் ஆன்சர் எழுதியிருக்கோம். இது மாதிரி நீங்க நோட் நம்பர் கொடுத்துடணும். ஓகேவா? சோ இதுதான் ப்ரிப்பரேஷன் ரொம்பவே ஈஸி. என்னன்னா அந்த ஃபைனல் ஆன்சர் இங்க இருக்கும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ்ல காட்டிடுவோம். அந்த ஒர்க்கிங் நோட்டுக்கு நீங்க இங்க இருக்கிற நம்பர்ஸை கொடுத்துடணும். ஓகே, இதுதான் நீங்க பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய மெத்தட். அடுத்து இந்த பேலன்ஸ் ஷீட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கே தெரியும். டெபிட் சைடு லயபிலிட்டி, கிரெடிட் சைடு அசெட்ஸ்னு போட்டிருப்பீங்க. ஆனா இங்க ஃபார்மேட் என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் லயபிலிட்டிஸ் எல்லாம் எழுதி அதோட டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கீழேயே என்ன பண்ணணும்? அசெட்ஸ்னு காட்டணும். ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் இங்க நம்மளோட பேலன்ஸ் ஷீட் ஆஃப் கம்பெனிஸ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், மெயின் ஹெட்டிங் நம்ம என்ன எழுதணும்? வெறும் லயபிலிட்டிஸ் கிடையாது, கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ்னு ஹெட்டிங் கொடுக்கணும். ஓகேவா? ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ். அடுத்து கீழே, இதுக்கு கீழே நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம்? அசெட்ஸ். ஓகே, சோ அது செகண்ட் ஹெட்டிங். இதுக்கு அசெட்ஸ் அப்படின்னு, இதுதான் மெயின் ஹெட்டிங். ஓகே, இதை எழுதிடுங்க. அடுத்து இந்த ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ்க்குள்ள சப் ஹெட்டிங்ஸ் இருக்கு. ஓகே, என்னென்ன சப் ஹெட்டிங்ஸ்னா, ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ்க்கு 3 சப் ஹெட்டிங்ஸ் இருக்கு. அந்த 3 சப் ஹெட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். உங்களுக்கு புரியறதுக்காக அந்த 3த்துக்கும் ABC அப்படின்னு நான் நேம் கொடுத்துடுறேன். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு கம்பெனில ஷேர்ஸ் வாங்குறவங்க தான் யாரு? ஷேர் ஹோல்டர். அவங்களுக்கு உரிய பணம் எதெல்லாமோ அதெல்லாம் இங்க ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் இந்த ஹெட்டிங்குள்ள வந்துடும், எடுத்து எழுதணும். அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹெட்டிங் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகே, சோ நான் கரண்ட் லயபிலிட்டிஸ்க்குள்ள இன்னும் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஓகே, நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். அடுத்து தேர்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகே, கரண்ட் லயபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத தேர்ட் ஹெட்டிங்குள்ள எழுதணும். சோ மெயின் ஹெட்டிங் லயபிலிட்டிஸ், அதுக்குள்ள இந்த 3 சப் ஹெட்டிங்.
இப்போ எதெல்லாம் ஷேர் ஹோல்டர் ஃபண்டோ இங்க காட்டணும் நம்ம. ஓகே, எதெல்லாம் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல். முக்கியமா ஷேர் ஹோல்டரோட பணம் எது அவர் போட்டிருக்க அந்த ஷேர் கேபிட்டல் தான் அவரோட பணம். அடுத்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஒரு கம்பெனில இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல யாருக்கு உரிமை இருக்கு? இந்த ஷேர் ஹோல்டருக்கு தான் இருக்கு. அதனாலதான் இத ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மணி ரிசீவ்ட் அகைன்ஸ்ட் ஷேர் வாரண்ட்ஸ். ஓகே, சோ இந்த மூணுமே என்னது? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். மணி ரிசீவ்ட் அகைன்ஸ்ட் ஷேர் வாரண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஹெட்டிங்குள்ள எது ரிலேட்டடோ அதெல்லாம் எழுதுறோம். அடுத்து எதெல்லாம் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். அதாவது கம்பெனி வந்து கடன் வாங்குவாங்க இல்லையா, அதெல்லாமே லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் இல்ல லோன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டிஃபர்டு டாக்ஸ் லயபிலிட்டிஸ். டிஃபர்டு டாக்ஸ் லயபிலிட்டிஸ். ஓகே, சோ இது வந்து நான் கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா அதர் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ். இது தவிர லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் இருக்கு, லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸும் இருக்கு. ஓகே, இதெல்லாமே நான் கரண்ட் லயபிலிட்டிஸ்குள்ள வந்துடும். அடுத்து உங்களுக்கு கரண்ட் லயபிலிட்டிஸ் என்னென்னன்றது தெரியும். ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ். ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து ட்ரேட் பேயபிள்ஸ். ட்ரேட் பேயபிள்ஸ், பில் பேயபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாமே என்னது? கரண்ட் லயபிலிட்டிஸ் தான். அடுத்து அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகே, அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் மாதிரி இங்க ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? சோ உங்களோட லயபிலிட்டிஸ்குள்ள 3 ஹெட்டிங் இருக்கு. அந்த 3 ஹெட்டிங்குள்ள எதெல்லாம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸோ இருக்கு. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களோட பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்ல அடுத்து நீங்க இந்த பர்டிகுலர்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நோட் நம்பர் எழுதணும். இந்த நோட் நம்பர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க்கிங் நோட் போடுவீங்க இல்லையா, அந்த நம்பர். நீங்க ஒர்க்கிங் நோட் போட்டு ஃபைனல் ஆன்சரை தான் இந்த ருபீஸ் காலம்ல எழுத போறீங்க. ஏன்னா இந்த ஒவ்வொன்றுக்குள்ளயும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் இல்லையா. சோ இது ஒவ்வொன்றுலயுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபைனல் ஆன்சரை ஒர்க்கிங் நோட் போட்டு அந்த நோட் நம்பரை இங்க எழுதணும், ஃபைனல் ஆன்சரை இங்க எழுதணும். இப்போ ஷேர் கேபிட்டல் நம்பர் 1, இதுக்கு 2, இதுக்கு 3. ஓகே, சோ நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் இந்த ஹெட்டிங்குள்ள இருக்க இதுக்கு நம்பர் 4, 5, 6, 7 கரண்ட் லயபிலிட்டிஸ்குள்ள இது பாத்தீங்கன்னா 8, 9, 10, 11. ஓகே, இதெல்லாம் எழுதியாச்சு. இங்க நீங்க ஃபைனல் ஆன்சர்ஸ் போடுவீங்க. ஓகே, இப்போ இதுக்கு உள்ள இருக்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸையும் பேசிக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம சம் போடும்போது அதெல்லாம் எப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போடுறது அதெல்லாமே வந்து ப்ராப்ளம்ஸ் போடும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் தான் நோட் நம்பர் 1. ஓகே, ஷேர் கேபிட்டலுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் கேபிட்டலோட டைப்ஸ் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுல ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னா என்ன, இஷ்யூடு கேபிட்டல்னா என்ன எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்றது என்னன்னா ஒரு கம்பெனி அவங்களோட லைஃப் டைம் வரைக்கும் இந்த பர்டிகுலர் அமௌண்ட் தான் வந்து என்ன பண்ண முடியும், ஷேர்ஸா இஷ்யூ பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 60 lakhs அப்படின்னா அந்த 60 lakhs வரைக்கும் தான் கம்பெனி பப்ளிக் என்ன பண்ண முடியும், ஷேர்ஸா இஷ்யூ பண்ண முடியும். ஓகேவா? அந்த 60 lakhs அவங்க தேவைப்படும் போது பிரிச்சு வாங்கிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் 20 லட்சம் தேவைப்படும், ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்து எப்ப அவங்களுக்கு பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் பண்றாங்களோ 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு மறுபடியும் ஒரு 20 லட்சம், சோ 40 லட்சம் இஷ்யூ பண்ணிட்டாங்க. மறுபடியும் எப்ப தேவைப்படுதோ பண்ணலாம். ஆனா 60 லட்சம் வரைக்கும் தான் ஷேர் இஷ்யூ பண்ண முடியும், அதுக்கு மேல அவங்களுக்கு கிடையாது. அதனாலதான் அதுக்கு பேரு ஆத்தரைஸ்டு கேபிட்டல். இது எல்லா பேலன்ஸ் ஷீட்லயும் கண்டிப்பா இருக்கணும், அந்த கம்பெனியோட ஆத்தரைஸ்டு கேபிட்டல். ஆனா இது வந்து டோட்டல் பண்ண கூடாது. இத வந்து நீங்க பேலன்ஸ் ஷீட்ல ஷேர் கேபிட்டல்ல காட்டணும், ஆனா இதோட டோட்டலை எடுத்துக்க கூடாது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இஷ்யூடு கேபிட்டல். கம்பெனி இது வரைக்கும் எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் இஷ்யூடு கேபிட்டல். இதுவுமே வந்து இங்க எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து சப்ஸ்கிரைப்ட் அண்ட் பெய்ட் அப் கேபிட்டல்.
அதுல இருந்து தான் நீங்க என்ன பண்ணணும், கால்ஸ் இன் அரியர்ஸை மைனஸ் பண்ணணும். ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் இருந்தா அதை ஆட் பண்ணணும். இந்த ஆன்சரை இங்க எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த ஷேர் கேபிட்டல் ப்ராப்ளம் போடும்போது எதை ஆட் பண்ணி எங்க லெஸ் பண்றோன்றது ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே புரியும். இப்ப நோட் நம்பர் 1ல என்ன வரும் அப்படின்னு பாத்துட்டோம் இல்லையா? நோட் நம்பர் 2க்குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே புக்ல அப்படியே கொடுத்திருக்காங்க. நோட் நம்பர் 2ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஜெனரல் ரிசர்வ், அதுல வந்து பாத்தீங்கன்னா அடிஷன்ஸ் அந்த வருஷத்தோட ஜெனரல் ரிசர்வ் இருந்தா ஆட் பண்ணணும். ஷேர் பிரீமியம் ஆட் பண்ணணும். ரிடம்ஷன் ஆஃப் பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ஷேர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருந்தா லெஸ் பண்ணணும். இதெல்லாம் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் இருந்தா எடுத்து காட்டணும். கேபிட்டல் ரிசர்வ், டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ். ஓகே, சோ ப்ராஃபிட் ஃபார் த இயர் வந்து இந்த ரிசர்வ்ஸ்ல தான் ஆட் பண்ணணும். கண்டிப்பா இது மறக்க கூடாது. இந்த ப்ராஃபிட் ஃபார் த இயர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த ப்ராஃபிட். ஓகே, சோ ரிசர்வ்ஸ்ல முக்கியமா இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா போடணும். ப்ராஃபிட் ஃபார் த இயரை ஆட் பண்ணணும். அடுத்து நீங்க என்னென்னலாம் மைனஸ் பண்ணணும், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை முடிச்சுட்டு தான் ஃபைனல் ஆன்சர் வரும். அந்த ஃபைனல் ஆன்சர்ஸ் தான் நீங்க இங்க ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல எடுத்து எழுதணும். என்னென்ன அப்ராப்ரியேஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் டு ஜெனரல் ரிசர்வ் கொடுத்திருந்தாங்கன்னா அது போடணும். இதுல என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதை மட்டும் போட்டா போதும். ஷேர் கேபிட்டல்ல கூட உங்களுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்களோ அதை மட்டும் போட்டா போதும். ஓகே, மெயின் ஷெட்யூல்லையுமே கூட பாத்தீங்கன்னா என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்க எடுத்து எழுதினா போதும். ஓகே, எல்லாத்தையுமே எழுதணும்னு அவசியம் இல்ல. சில ப்ராப்ளம்ல டிஃபர்ட் டாக்ஸ் லயபிலிட்டிஸே கொடுத்திருக்க மாட்டாங்க, நீங்க எழுத தேவையில்லை. லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க, எழுத தேவையில்லை. ஓகேவா? அதே மாதிரி தான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் போடுங்க. ஆனா கண்டிப்பா ப்ராஃபிட் ஃபார் த இயர் இருக்கும். இந்த அப்ராப்ரியேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்க என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். கார்பரேட் டிவிடெண்ட் டாக்ஸ் கண்டிப்பா பாத்தீங்கன்னா 17% இல்ல, ஆர் ஆன் இன்டரிம் டிவிடெண்ட் அண்ட் ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட். இந்த இன்டரிம் டிவிடெண்ட் ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட் இருந்தா அதுல 17% கார்பரேட் டிவிடெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுல வரக்கூடிய ஃபைனல் ஆன்சர் இந்த மெயின் ஷெட்யூல், மெயின் பேலன்ஸ் ஷீட் சொன்னேன் இல்லையா, அதுல எடுத்து எழுதுங்க. அடுத்து தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மணி ரிசீவ்ட் அகைன்ஸ்ட் ஷேர் வாரண்ட்ஸ். ஓகே, சோ அதுல வந்து நமக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கொடுக்கல, இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தா அதுல அமௌண்ட் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். நான் கரண்ட் லயபிலிட்டிஸ்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அதுக்குள்ள வர வேண்டியதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகே, லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், டிஃபர்டு டாக்ஸ் லயபிலிட்டிஸ், அதர் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ், லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ அதெல்லாமே எடுத்து நீங்க என்ன பண்ணணும், டோட்டல் பண்ணிட்டு போடணும். ஓகே, சோ ப்ராப்ளம் போடும்போது உள்ள என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்னு இன்னும் பிரீஃபாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். கரண்ட் லயபிலிட்டிஸ்க்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கே கரண்ட் லயபிலிட்டிஸ்னா என்னன்னு தெரியும். ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ். இந்த ட்ரேட் பேயபிள்ஸ்ல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா பில்ஸ் பேயபிளும் அப்புறம் ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் எல்லாமே என்ன வரும் நமக்கு இந்த ட்ரேட் பேயபிள்ஸ்ல தான் வரும். ஓகே, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இல்ல ட்ரேட் கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள் இதெல்லாமே ட்ரேட் பேயபிள்ஸ்ல வரும். அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் என்னென்னு இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க பாருங்க. சோ இதெல்லாமே அன்பெய்டு டிவிடெண்ட், இஎஸ்ஐ பேயபிள், ப்ராவிடென்ட் ஃபண்ட் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், கால்ஸ் இன் அட்வான்ஸ், இதெல்லாமே அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகே, நம்ம ஒரு 4-5 ப்ராப்ளம் போட்டு பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஹெட்டிங்ல போகும் அப்படின்றது உங்களுக்கே பிராக்டிஸ் ஆயிடும். இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா, இதெல்லாமே வந்து லயபிலிட்டிஸ். இந்த லயபிலிட்டிஸ்ல நீங்க எப்படி டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த லயபிலிட்டிஸ்க்கு 3 மெயின் ஹெட்டிங்ஸ் கொடுத்திருக்கேன் இல்லையா, ஏ பி சி. இந்த ஏக்கு நீங்க டோட்டல் கண்டுபிடிங்க, பிக்கு டோட்டல் கண்டுபிடிங்க. ஏ பி சி இந்த 3த்தையும் ஆட் பண்ணி வரக்கூடியது தான் என்னது நம்மளோட லயபிலிட்டிஸ் சைடோட டோட்டல். ஓகே, சோ அடுத்து லயபிலிட்டிஸ் பார்த்துட்டோம். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசெட்ஸ். ஓகே, அசெட்ஸ்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, எந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அசெட்ஸ வந்து 2 டைப் ஆஃப் அசெட்ஸா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு மெயின் ஹெட்டிங் பாத்தீங்கன்னா நான் கரண்ட் அசெட், அடுத்தது பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ். ஓகே, நான் அப்படியே இதுலயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சோ நான் கரண்ட் அசெட்ஸ்க்குள்ள என்ன ஹெட்டிங் கொடுத்திருக்காங்கன்னா பிக்ஸட் அசெட்ஸ்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க.
அதுக்கப்புறமா நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டிஃபர்டு டாக்ஸ் அசெட்ஸ், லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதர் நான் கரண்ட் அசெட்ஸ். ஓகே, ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஷெட்யூல் நம்பர். எதெல்லாம் ஃபிக்ஸட் அசெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் அசெட்ஸ்லேயே டேஞ்சிபிள் அசெட், இன்டாஞ்சிபிள் அசெட், கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கு, இன்டாஞ்சிபிள் அசெட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட்னு இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் இது எல்லாமே சிங்கிளா தனித்தனியா இது எல்லாமே சேர்ந்தது தான் நான் கரண்ட் அசெட்ஸ். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வென்டரி, ட்ரேட் ரிசீவபிள், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதர் கரண்ட் அசெட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ஹெட்டிங்குள்ள நான் கரண்ட் அசெட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கும் நோட் நம்பர் அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த நோட் நம்பர்ல இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஒர்க்கிங் நோட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அசெட் சைடும் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க, அதாவது ஒர்க்கிங் நோட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த பர்டிகுலர் நோட் நம்பர்ல இருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சரை எடுத்து எழுதிடுங்க. கடைசியா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் டோட்டல் கண்டுபிடிச்சிடுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மொத்த அசெட் சைடோட டோட்டல் கிடைக்கும். ஓகே உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னாலே தெரியும், லயபிலிட்டிஸ் சைட் டோட்டலும் அசெட் சைட் டோட்டலும் என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட் கரெக்ட் அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட லயபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் கேபிட்டலுக்குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நோட்ஸ் காட்டினேன். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நோட்ஸ்ல காட்டினேன். ஓகேவா, இப்ப டேஞ்சபிள் அசெட்ஸ்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கவர் ஆகும் அப்படின்ற நோட்ஸை நீங்க பாருங்க. டேஞ்சபிள் அசெட்ஸ்னா எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், டெப்ரிசியேஷன் இருந்தா மைனஸ் பண்ணணும், ஃபர்னிச்சர் ஃபிக்சர்ஸ் அதுக்கும் டெப்ரிசியேஷன் இருந்தா மைனஸ் பண்ணணும், பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஃப்ரீ ஹோல்டு ப்ரிமைசஸ், ஃப்ரீ ஹோல்டு லேண்ட், என்ஜினியரிங் டூல்ஸ், இது எல்லாமே ஓகே பிளஸ் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணி வர்றது தான் டேஞ்சிபிள் அசெட்ஸ். ஸோ என்னென்ன டேஞ்சிபிள் அசெட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பர்டிகுலர் நோட் நம்பர்ல, அதாவது ஒர்க்கிங் நோட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர்ல எடுத்து எழுதிடுங்க. அடுத்து நமக்கு டேஞ்சிபிள் அசெட்ஸ்க்கு அப்புறம் எதெல்லாம் இன்டாஞ்சிபிள் அசெட்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்டாஞ்சிபிள் அசெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குட்வில், பேட்டன்ட் ரைட், காப்பி ரைட், இதெல்லாம் தான் இன்டாஞ்சிபிள் அசெட்ஸ். ஸோ ஒவ்வொரு அந்த ஹெட்டிங்கும் இருக்கு இல்லையா, அந்த ஹெட்டிங்குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸா அதை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இதுக்குள்ள இன்ஃபர்மேஷன்லாம் இருக்காது, கொடுத்திருந்தா நீங்க எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து இன்டாஞ்சிபிள் அசெட்ஸ். ஸோ இன்டாஞ்சிபிள் அசெட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. எதெல்லாம் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அடுத்த ஹெட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபர்டு டாக்ஸ் அசெட்ஸ். இது வந்து இன்ஃபர்மேஷன் இருந்தா எடுத்து எழுதிடுவீங்க, உள்ள மோஸ்ட்லி இன்ஃபர்மேஷன் இருக்காது. லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். ஓகே, ஸோ எதெல்லாம் லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸோ அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, கரண்ட் அசெட்ஸ்ல கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்திருந்தா எழுதுங்க. இன்வென்டரிஸோட இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா, இதுக்குள்ளெல்லாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடையாது. சப்போஸ் இருந்தது அப்படின்னாலும் நம்ம ப்ராப்ளம் போடும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ட்ரேட் ரிசீவபிள்ஸ்ல என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்றத பாருங்க. ட்ரேட் ரிசீவபிள்ஸ்ல சன்ட்ரி, டெட்டாஸ், நீங்க ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க இல்லையா, டெட்டாஸ்ல என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், நியூ பேட் டெப்ஸ் இருந்தா லெஸ் பண்ணணும், நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் இருந்தா லெஸ் பண்ணணும், அடுத்து நியூ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் இருந்ததுன்னா லெஸ் பண்ணணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ட்ரேட் ரிசீவபிள்ஸ்லயே பில்ஸ் ரிசீவபிள்ஸ், அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள்ஸும் என்னவாயிடும், உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகே, ஸோ அடுத்த என்ன ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம்ஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்ஸ், இதெல்லாம் தான் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். அடுத்து நமக்கு கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரண்ட் அசெட்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ், டெக்னிக்கல் நோஹோ, ஹவு, ப்ரமோஷனல் எக்ஸ்பென்சஸ், இன்கம் டாக்ஸ் பெய்ட் அண்டர் டிஸ்பியூட், இதெல்லாம் அதர் கரண்ட் அசெட்ஸ். ஸ்டாக்ல கூட என்னென்ன கவர் ஆகும்ன்றது கொடுத்திருக்காங்க. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்ன்றது என்னன்னா, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், பேங்க் பேலன்ஸ், கேஷ் பேலன்ஸ், பேங்க் கரண்ட் அக்கௌண்ட், இதெல்லாமே வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்ல வரும். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங்குள்ளேயும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு
டிரைவ்ல கொடுக்கறேன், பிடிஎஃப் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை படிச்சுக்கோங்க. உங்களோட புக்லயும் இருக்கு. புக்ல பாத்தீங்கன்னா ஷேர் கேபிட்டலுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கும் டீடைல்டா கொடுத்திருக்காங்க. ஓகே, மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தியரியா தான் கொடுத்திருக்காங்க. என்கிட்ட இன்னொரு புக் இருக்கு. அந்த ஆத்தர்ல வந்து எதுக்குள்ள எந்தெந்த ஹெட்டிங்குள்ள என்னென்ன வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த புக்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு தியரியா தான் கவர் ஆயிருக்கு. ஸோ நான் அந்த லிங்கை உங்களுக்கு கொடுக்குறேன். எந்தெந்த ஹெட்டிங்குள்ள என்னென்ன கவர் ஆகும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம் போடுறது ஈஸியா இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் வந்து இந்த ஃபார்மேட் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு முறை எக்ஸாம்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட ஃபார்மேட் மட்டும் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் மட்டும் கேட்டா கூட இந்த ஃபார்மேட்டை எழுதினாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், மார்க் கிடைச்சிடும். அடுத்து இந்த கொஸ்டின் கேட்டா எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட்டை அப்படியே மனப்பாடமா எடுத்து எழுதிடுங்க. ஓகே மேம், இந்த நோட் நம்பர் மாறுமா, இது தப்பானா பரவாயில்லையா, இதுல வந்து நோட் நம்பர் வந்து நீங்க கண்டிப்பா அப்படியே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஹெட்டிங்ஸ்குள்ள இதெல்லாம் இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்ல சம்டைம்ஸ் மணி ரிசீவ்ட் அகைன்ஸ்ட் ஷேர் வாரண்ட்ஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க, டிஃபர்ட் டாக்ஸ் லயபிலிட்டிஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஏதோ 1-2 இன்ஃபர்மேஷன் இல்லாம இருக்கும். கண்டிப்பா வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல, கிடையாது இல்லையா? சோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே எழுதிட்டு இதுக்கு நேரா நில் அப்படின்னு போட்டுடலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தடா இருக்கும். இது அப்படியே படிச்சிட்டீங்க அப்படின்னா. நோட் நம்பரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க இப்படியே எழுதி இதே நோட் நம்பர்ல ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனல் ஆன்சர் போடலாம். இல்ல மேம், நான் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் அந்தந்த ஹெட்டிங்குள்ள எழுதிடுறேன், இந்த மணி ரிசீவ்ட் அகைன்ஸ்ட் ஷேர் வாரண்ட்ஸ் இல்ல, டிஃபர்ட் டாக்ஸ் லயபிலிட்டிஸ் கொடுக்கல அப்படின்னா இதுக்கு நோட் நம்பர் வராது. இங்க நோட் நம்பர் 3 இல்லைன்னா இங்க என்னவாயிடும், இது நோட் நம்பர் 3 ஆயிடும். நோட் நம்பர் இங்க மாறலாம். ஆனா நீங்க என்ன ஒர்க்கிங் நோட் கொடுத்திருக்கீங்களோ, அந்த நோட் நம்பர் கொடுத்திருக்கீங்களோ அங்கதான் ஒர்க்கிங் நோட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? சோ நான் உங்களுக்கு ப்ராப்ளம் நடத்தும் போது இந்த ஃபார்மேட் அப்படியே எடுத்து எழுதி இதே நோட் நம்பர்ல தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஏதாவது இல்லைன்னா கூட விட்டுட்டு நோட் நம்பர் மாத்த போறது இல்ல. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க அந்த மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணலாம். புக்ல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கத அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சம். ஓகே, உங்களுக்கு இதுல இன்னும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ராப்ளம்ஸ் போட போட புரியும். இப்போதைக்கு உங்களுக்கு தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்கேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். இதை அப்படியே எடுத்து எழுதுங்க, கால்குலேஷன்ஸ் பண்ணுங்கன்னு. ப்ராப்ளம் போட்டு பார்க்க உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரியும். இந்த பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்களோ அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு தான் நான் ஆன்சர் வீடியோவா அப்லோட் பண்ண போறேன். அந்த வீடியோஸை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நன்றி.